அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலப்புருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 சனியோட பயிற்சி நடக்கும். அதாவது கும்பத்தில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். உங்கள் ராசிக்கு சனி 2ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதியாக சனி வருவார். குடும்பம், தனம், வாக்குஸ்தானாதிபதியாக சனி வருவார். மற்றும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியாக சனி வருவார். இப்போ ஒரு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கார். இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. இப்போ 4ஆம் இடத்துல சனி போகிறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெரிய கஷ்டங்களை கொடுத்துருமா, கொடுக்காதா, உங்களுக்கு நல்லது பண்ணுமா, கெட்டது பண்ணுமா, சாதகமா பாதகமானு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சனி ஒரு சமமான கிரகம், ஒரு மீடியமான கிரகம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போக போகிறார். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனையோ, பண கஷ்டங்களோ, துன்பங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு வருமானு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வராது. 4ஆம் இடத்துல சனி போகிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இது ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 4ல் சனி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு சனி போகும்போது, இப்போ 4ஆம் இடத்துல ராகுவோ சனியோ இந்த மாதிரி விஷயங்கள் பாவகிரகங்கள் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும். அதனால ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? ஆனால் அடுத்து வரக்கூடிய பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி, மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி 7ஆம் இடத்துக்கு வரனால எல்லாத்தையும் சரி செய்யும். ஆனால் இப்போ சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசி 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஹெல்த்தில் அடிக்கடி தனுசு ராசி நேயர்களுக்கு அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை. நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க சார், நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா தான் கரெக்டாக போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஹெல்த்தில் பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு, மாத்திரை மருந்து செலவுன்னு ஒரு சில பேருக்கு வரும் இந்த மாதிரி. அதனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பேருக்கு வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும். வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வச்சா கூட பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அந்த பாக்கியம், அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அதனால் வாகனத்தில் ரிப்பேர் வச்சா கூட உங்களுக்கு புது வாகனம் வாங்கக்கூடிய அந்த யோகமும் உங்களுக்கு உருவாக போகுது. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறனால என்ன நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில், தனுசு ராசி நேயர்கள் உங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருங்க. அம்மாவுக்கு முழங்கால் பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கை கால் மூட்டு சம்பந்தமான பாதிப்பு, இதெல்லாமே இந்த மாதிரி இந்த சனி 4ல் வரனாலும் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு மற்றும் அம்மாக்கோட ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு கொடுக்க தான் செய்யும். அதனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா அது பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்காது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. நல்ல தசாபுத்தி போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். படிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறது கரெக்டாக தப்பா, நம்ம அந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிலேஷன் மைண்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 10ஆம் பார்வையே உங்கள் ராசியே சனி பார்க்குறாரு. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை, தொழில பிரச்சனை வராது. 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ வருமானம் வரும், பணம் வரும். பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். பணம் வரும், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லிடலாம். அதுலலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி, அவர் தான் முயற்சி ஸ்தானாதிபதி சனி, உங்கள் ராசிக்கு அவர் தான் சனியை தான் வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு சனி பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? அதனால் பயப்படவே வேண்டாம். அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், உங்களோட ஹெல்த்தில் அடிக்கடி சின்ன சின்ன பாதிப்பு வரமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. அஷ்டம சனி தான் கண்டக சனி, அஷ்டம சனி. ஒரு சில பேருக்கு கண்டக சனி கூட பிரச்சனை கொடுக்காது. அஷ்டம சனியும் 7.5 சனியும் விரைய சனி, அதே மாதிரி முக்கியமாக ஜென்ம சனி. ஒருத்தர் ஜென்ம சனி அஷ்டம சனியில தான் பிரச்சனையே வரும். அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது. சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்குமே தவிர அதை அவங்களால ஈஸியாக சமாளிக்க முடியும். அப்போ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் சமாளிச்சுக்க போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க நல்ல உள்ளம், நல்ல எண்ணம் கொண்டவங்களா இருப்பீங்க.
நல்ல ஒரு மனம் இருக்கும், நல்ல மனசு இருக்கும் உங்களுக்கு. கொடுத்த உதவி செய்கிற மனசு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பக்குவப்பட்டவங்களா இருப்பீங்க. எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்குவீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. சரிங்களா? பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் இது கிடையவே கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துரும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இருக்கும். அந்த சொத்து வாங்குறக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதெல்லாம் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. மற்றபடி உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க தனுசு ராசினியர்கள், வேலையே இல்லைங்க சார், வருமானமே இல்லை, பணம் கைக்கு வருமா சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பணம் வருங்க உங்களுக்கு. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு அருமையான ஒரு பயிற்சி வருது. சனி பயிற்சி நடந்த அடுத்த மாதமே ஒரு மாதம் தான் கேப் உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் தான் கேப் வரும். அப்புறமே உங்களுக்கு குரு பயிற்சி வருது. குரு பயிற்சி நடந்த அடுத்த 4 நாள்லேயே பாருங்கள் ராகு கேது பயிற்சி நடக்கிறதுனால நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இந்த வருடமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சனி பயிற்சி பெரிய அளவுக்கு சோதனைகள் கொடுக்காது, துன்பத்தை கொடுக்காது. அப்படி அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கெல்லாம் வராது வாழ்க்கை. சரிங்களா? ஏன்னா இப்போ தான் 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு ஒரு சில காலகட்டங்களில் பரவாயில்லங்கிற மாதிரி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பில் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க தனுசு ராசினியர்கள். பெரிய கஷ்டமோ சோதனையோ அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் 7.5-8 வருஷம் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. இனி புதுசாக பெரிய பிரச்சனைகள், பெரிய பாதிப்பு நிச்சயமாக வராது. சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் அதை சமாளிப்பீங்க. சமாளிக்கிற மாதிரி தான் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? இந்த சனி பயிற்சி நேரத்துக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர் அர்த்தாஷ்டம சனியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிடு இப்படி பண்ணின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதுங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் தானே, சுகத்தை குறிக்கிற இடம் 4ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் வருதுன்னா வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஆனால் அதுக்குண்டான சம்பாத்தியமும் அதுக்குண்டான வருமானமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால தான் சொன்னேன், வேலையில தொழில பிரச்சனை வராதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். சரிங்களா? நல்லா தான் இருக்கும். சரிங்களா? பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன். சரிங்களா? ராசி பலன் பார்த்துருக்கோம். ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல். ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல், லக்னம்ங்கிறது உயிர். இப்போ ராசி பலன் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார கிரகநிலை வச்சு நம்ம பார்க்குறோம். கோச்சார கிரகநிலைன்னா இப்போ வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகநிலை வச்சு நம்ம பார்க்குறோம். பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு சில கிரக அமைப்புலாம் அந்த அமைப்பில் இருக்கும். அது அந்த கிரக அமைப்புப்படி இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது இல்லாமல் லக்னத்தை வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து முழுமையாக இயங்க முடியுது. அப்போ நம்ம 2 அமைப்பு வச்சு பார்த்தாதாங்க நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? லக்னாதிபதி என்ன நிலைமையில் இருக்காரு, ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு தூண் மாதிரி, லக்னாதிபதிங்கிற ஒரு பில்லர் மாதிரி. லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எவ்வளவுதான் திறமை, அறிவு, டேலண்ட் இருந்தாலும் இவங்கனால அடுத்தவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க தவிர இவங்கனால எதுவும் டெவலப் ஆக முடியாது. அப்போ வந்து உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி என்ன அமைப்பில் இருக்காங்க, ராசிநாதன் என்ன அமைப்பில் இருக்காங்க, உங்க ஜாதகத்துல இப்ப நம்ம பார்த்த மாதிரி சனி என்ன அமைப்பில் இருக்காரு. சனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காரா, நல்ல ஒரு இடத்துல 3, 6, 10, 11ஆம் இடம் உபஜய ஸ்தானம் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருன்னா அது நல்ல அமைப்பு கொடுக்கும். இப்போ கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாருன்னா சனி கெட்டதான் பண்ணுவார். மெயினாக வந்து 6, 8 தசாபத்தி ஒருத்தருக்கு நடக்காமல் இருக்கணும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ தசாபத்தி நடக்காமல் இருக்கணுங்க. 6ஆம் அதிபதினா கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு வழக்கு பிரச்சனைன்னு போயிட்டே இருக்கும். 8ஆம் அதிபதினா கோர்ட்டு கேஸு, அசிங்கமான ஜெயிலுக்கு போகிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, அது இதுன்னு போயிட்டே இருக்கும். 8ஆம் அதிபதி தசாபத்தி நடந்துச்சுன்னா. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ லக்ன சுபர்களோட தசாபத்தி நடந்துட்டு இருக்கவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. அவங்க தான் முழுசா அனுபவிக்கிறாங்க. வண்டி, வீடு, வாகனம், ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை, நல்ல ஒரு காரு, பங்களா நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ஜாதகத்துல பாருங்க நல்ல தசாபத்தி போயிட்டு இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அஷ்டம சனியோ 7.5 சனியோ 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசாபத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அடிச்சு சொல்லலாம். ஒரு ஜாதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நவகிரகங்கள் தானே மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புலயே இருக்கு. அந்த நவகிரகங்களோட தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கோம். நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்குமா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்குமா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜனன ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? வயதுக்கு தகுந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஒரே ராசியில லட்சக்கணக்கில் பிறந்திருப்பாங்க, கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், சில அனுபவங்கள், சில விஷயங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தான். என்ன தசாபுத்தி, சனி தசையா, குரு தசையா, இல்லை சுக்கர தசை நடக்குதா? ஒரு சில பேர் சுக்கர தசை நல்லது பண்ணும், ஒரு சில பேர் குரு தசை நல்லது பண்ணாது, ஒரு சில பேர் சனி தசை நல்லது பண்ணும். இப்போ அவங்க பிறப்பு ஜாதத்தை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்.
இந்தந்த காலகட்டங்களில் இவங்க நல்லா இருப்பாங்க, இந்தந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும், நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லது நடக்கும்போது என்னென்ன பண்ணணும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இதெல்லாமே உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.